அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று ஔவையாரை பற்றி பார்ப்போம். ஔவையார் சிவபெருமானை பயபக்தியோடு வணங்குவார். அவர் ஒரு சிவபக்தர். விநாயகரை இஷ்ட தெய்வமாக வணங்கினார். அவர் நட்பு கண்டவர் போல் அவர் விநாயகரும் அவரும் பேசிக்கொள்வார்கள், நடந்து கொள்வார்கள். நண்பர்கள் போல அவர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் ஔவையார் விநாயகரை பூஜித்து கொண்டிருந்தார். அப்படி பூஜை பண்ணும்போது சிலர் அங்கு வந்தார்கள். வந்தவர்கள், ஔவையே, சேரமான் பெருமானும் சுந்தரரும் கைலாயத்திற்கு போகிறார்கள், நீங்கள் போகவில்லையா என்று கேட்டார்கள். கேட்டவுடனே, அப்படியா, பெருமான் எதில் போகிறார்? குதிரையில் போகிறார். சுந்தரர் யானையில் போகிறார். ஆகா, நல்ல ஒரு சான்ஸை விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி, சரி நானும் போகிறேன், கொஞ்சம் தூரம் போனால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக பூஜை செய்தார். அப்பொழுது விநாயகரும் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவையே, வேக வேகமாக பூஜை செய்ய வேண்டாம், நீ எப்பொழுதும் போலேயே பூஜை செய், நான் உன்னை கொண்டு போய் விடுகிறேன் என்றார். அதை கேட்டு, சரி அப்படியானால் நான் வழக்கம் போல எல்லா பூஜையும் செய்கிறேன் சொல்லிவிட்டு, அப்பொழுதுதான் சீதக்கலவ செந்தாமரைப்பூ என்ற பாடலை பாடினார். இது விநாயகர் அகவல் என்ற பெயரில் ஔவையார் புத்தகத்தில் வந்திருக்கிறது. அந்த பாடலில் அனைத்தும் விநாயகரை பற்றியும் வந்திருக்கிறது, அவருக்கு என்னென்ன வைக்க வேண்டும் என்றும் வந்திருக்கிறது, அவர் நமக்கு என்ன சொல்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை பாடினார். பாடிவிட்டு பூஜையை முடித்தார். முடித்தவுடன் விநாயகரின் தும்பிக்கை நீளமாக வளர்ந்தது. ஔவையாரை சுற்றி வளைத்தது. ஔவையார், ஐயோ போட்டு விடாதே என்று கண்ணை மூடிக்கொண்டார். அவர் கண்ணை மூடியதுதான் தெரியும். மூடிய கண்ணில் திறந்து பார்த்தால் கைலாயத்தில் வைத்து விட்டார் விநாயகர். தம் தும்பிக்கையை நீட்டி ஔவையாரை பிடித்து அப்படியே மெதுவாக பூ போல பிடித்து தூக்கி கொண்டு போய் கைலாயத்தில் வைத்து விட்டார். அந்த கைலாயத்தில் இவர் உள்ள போகல, நிற்கிறார். சேரமானோ சுந்தரரும் வரட்டும்னு. அவங்களும் குதிரையும் யானையும் சிவமந்திரத்தால் தான் அதுவும் கிளம்பி போய்கிட்டு இருக்கு. அதனுடைய காதில் சிவமந்திரத்தை ஓதித்தான் வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த சிவனுடைய சக்தியினால தான் வேகமாக போகுது. இல்லாட்ட கைலாயத்துக்கு போக முடியுமா? சேரமான் பெருமான் ஒரு பதியத்தை சிவபெருமான் அரங்கேற்ற வேண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார். சுந்தரரும் ஒரு பதியம் பாடியிருக்கிறார். அந்த பதியத்தை சிவபெருமான் பாட வேண்டும் என்றுதான் ரெண்டு பேரும் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர் போகும் பொழுது இவர்களும் போய் கைலாயம் போய் சேர்ந்தார்கள். போனால் அங்கு வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் ஔவையார். எப்படி நாங்கள் வரும் முன் நீ எப்படி எங்களுக்கு முன்னதாக வந்தார் என்று கேட்கிறார் சேரமான். கேட்ட உடனே நடந்ததெல்லாம் சொல்றார் விநாயகர். சொன்ன உடனே, அப்படியா என்று கேட்டுவிட்டு அவர்கள் மகிழ்ச்சியோடு, நாங்கள் உன்னை அழைக்கலாம் என்று பார்த்தோம், நீ பூஜை செய்து கொண்டிருந்தாய், அதனால்தான் நாங்கள் பேசாமல் வந்தோம் என்றவுடன் இவருக்கு, நான் வந்தது உனக்கு எப்படி தெரிந்தது என்று சுந்தரர் கேட்டார் சேரமானிடம். நான் பூஜை செய்யும் பொழுது நடராஜரை நான் தினமும் வணங்குவேன். அவர் சலங்கை ஒலி எனக்கு கேட்கும். அந்த சலங்கை ஒலி கேட்ட பின்னால் தான் அவர் ஆடும் ஆடலில், அவர் ஆடும் தாண்டவத்தின் காலில் இருந்து சலங்கை ஒலி எனக்கு கேட்கும். அந்த ஒலி கேட்ட பின் தான் நான் பூஜையை முடிப்பேன். ஆனால் இன்று அந்த சத்தம் கேட்கவே இல்லை. என்ன இது? நடராஜர் ஏன் நமது பூஜையை ஏற்றுக்கொள்ள வரவில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் வேகமாக சலங்கை ஒலி வெகு வேகமாக வந்துவிட்டேன் என்று ஆடி காட்டினார். ஏன் தாமதம்?
இல்லை, சுந்தரர் பூஜையை முடித்துவிட்டு கைலாயத்துக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார். சுந்தரர் பூஜையை முடித்துவிட்டு கைலாயத்திற்கு கிளம்பி கொண்டிருக்கிறார். அவருடைய பூஜையை பார்த்துவிட்டு உன்னுடைய பூஜைக்கு வருவோம் என்று கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. இத்தனை நாளும் உன் பூஜையை முடித்துத்தான் நான் அவரிடம் போவேன். இன்றைக்கு அவர் வேகமாக கிளம்பியதால் அவரிடம் போய் அவரை வழியனுப்பி வைத்துவிட்டு இங்கு வருகிறேன் என்றார். எனக்கு அந்த சிவபெருமான் தான் நீ கைலாயத்துக்கு போகிறாய் என்று சொன்னார். அதனால் நான் வேகமாக குதிரையை கிளப்பி வந்தேன் என்று சொல்கிறார். அவ்வையோ, நான் விநாயகர் சொல்லி அங்கு இருக்கிறவர்கள் யாரோ வந்து சொன்னார்கள், நான் விநாயகரிடம் வேகமாக பூஜையை முடிக்கிறேன் என்று வேகமாக பூஜை செய்தேன். ஆனால் அவரோ நானே கொண்டு போய் விடுகிறேன், மெதுவாக பூஜை செய் என்று சொன்னார் என்று சொன்ன உடனே நான் மிகவும் மெதுவாக செய்தேன். அவர் தும்பிக்கையால் என்னை தூக்கி கொண்டு வந்து இங்கே விட்டு விட்டார் என்று சொன்னார்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். நிச்சயமாக இறைவனை நம்பினால் எந்த காரியமும் நன்றாக முடியும். இதை அப்பா அம்மா கேட்டு குழந்தைகளுக்கு இந்த கதையை சொல்லுங்கள். ஔவையார் என்ற தலைப்பிலே இந்த கதை வந்திருக்கிறது. இந்த கதையை சொல்லுங்கள். குழந்தைகளுக்காக நான் வேகமாக பேசுவதால் அவர்களுக்கு புரியாது. அதனால் பெரியவர்கள் கேட்டு குழந்தைகளுக்கு சொல்லவும். என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்க வேண்டுமென்றால் மதுரை விசாலாட்சி ஆச்சி என்று பதிவிடுங்கள், வரும். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் மற்றொரு தலைப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.